பேக் டு கலி கிரிக்கெட்ட. ராஜஸ்தான் வர்சஸ் எல்எஸ்ஜி. ராஜஸ்தான் திரும்ப திரும்ப அதே தப்ப பண்றாங்கங்க. டெத்தில் ஃபினிஷிங் கொடுத்தே ஆகணும், அவங்களுக்கு கொடுக்க முடியல. ஆக்சுவலாக டாஸை வின் பண்ணி பவுலிங் போகிறேன் இது பேட்டிங் ஆடுறேன்னு சொல்லி எல்எஸ்ஜி சொன்னாங்க. அதுவே ஒரு நல்ல வாய்ப்பு ராஜஸ்தானுக்கு. ஏங்க ஹிட்மேரும் ஜூரலுக்கும் படவே மாட்டேங்குதுங்க. ஹிட்மேரையும் ஜூரலையும் ரீட்டர்ன் பண்ணாங்கங்க ராஜஸ்தான். மேட்ச் எங்கே போச்சு வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக ராஜஸ்தான் நல்ல மூவ் பண்ணாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்ச்சர் போட்டு ரெண்டாவது ஒரு தீக்ஷனா போட்டாருங்க. எப்போதும் தேக்ஸ்பான் இதை கொடுத்து அடி வாங்குவாங்க, அங்கே ஒரு நல்ல மூவ் பண்ணாங்கங்க. மறுபடியும் மூணாவது ஒரு ஆர்ச்சர் போடுவார், விக்கெட் விழுந்துச்சுங்க. மிச்சில் மார்ஸ் அவுட் ஆனார். மறுபடியும் நாலாவது ஒரு தீக்ஷனா போடுவார். அவங்க இன்னொரு ரிஸ்க்கும் எடுத்தாங்க. அஞ்சாவது ஓவர் ஆர்ச்சர்கிட்ட கொடுத்தாங்க, அவருக்கு அது மூணாவது ஓவர் அதுலேயே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாருங்க. மறுபடியும் டெத்தில் சந்தீப் சர்மா போட்டார். வேற லெவலில் ஸ்ட்ராட்டஜியில் வந்தாங்கன்னு சொல்லி நினச்சேங்க. ஆனால் பேட்டிங்கில் சொதப்பிட்டாங்கங்க. ஆக்சுவலாக தேக்ஸ்பாண்டே மற்ற நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 40, 4 ஓவர் 55 கொடுப்பாரு. 4 ஓவருக்கு 26க்கு ஒன்றுங்க. அவர் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சாரு. அவர் ஃபஸ்ட்டு ஓவர் போட வந்து 7வது ஓவர் தான் போட வந்தார். பவர் பிளேக்கு அப்புறம் போட்டால் அவர் நல்லா போடுறாருங்க. அதே தாங்க முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஒரு ஆர்ச்சர் நல்லா வேற லெவலில் போடும்போது அவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பவுலருக்கு நீங்கள் கொடுத்துருக்கணுங்க. ஒரு வழியாக அந்த ஃபைண்ட் அவுட்டை கண்டுபிடிச்சி தீக்ஷனாண்டா கொடுத்தாங்க. அதனால மேட்ச் என்ன ஆச்சு, இழுத்து பிடிச்சாங்க. ஆக்சுவலாக வந்து பூரானையும் மார்க்கரம் மிச்சில் மார்ஸையும் அவுட் பண்ணாங்க. பட் மார்க்கரம் ஆடி கொடுத்தாருங்க. 66 ரன் ஆடி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பதோனி நல்லா சப்போர்ட் பண்ணார். நான் எல்லாத்துட்டையும் இந்த கேள்வி கேட்குறேன், ஒரு இம்பாக்ட் பிளேயரை எப்படிங்க யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஆடுறேன்னு சொல்லிட்டு எப்படிங்க பதோனியை உட்கார வச்சுப்பீங்க? பதோனியை வந்து இம்பாக்ட் பிளேயர் எப்படிங்க வைக்க முடியுது உங்களால்? என்னங்க ஒரு லாஜிக் வேணாங்க. ஒரு பவுலரில் ஒரு பிரின்ஸ் யாதவையோ அட்லீஸ்ட் ஒரு பிஸ்னாவையோ சப்ஜெக்ட் கொண்டு வந்து உள்ளே கொண்டு வரலாம். உங்கள் பிரைம் பவுலர் மயங்க் யாதவ் தூக்கி இம்பாக்ட் பிளேயர் உட்கார வச்சு மேட்சையே கெடுத்துட்டீங்க. இந்த மேட்சை நீங்கள் ஜெயிச்சிருந்துருக்கலாங்க. இருந்தாலும் நீங்கள் பண்ண தப்பை கற்றுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களால் ஜெயிக்க முடியுங்க. இந்த தப்பு தான் எல்லாமே பண்ணாங்க. ஆனால் நல்ல கேட்ச் பிடிச்சாரு ஸ்டார்டிங்லேயே. ஹிட்மர் ஒரு ஹைட்டு கேட்ச், சரி ரைட்டர் எல்லாம் விட்டுவாங்கன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் நல்லா கேட்ச் பிடிச்சாரு. அதே மாதிரி மூணாவது ஒரு ஆர்ச்சர் போடும்போது ஒரு ட்ராப் பண்ணுவாங்கங்க நிக்கோலஸ் பூரானுக்கு. அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிக்கலைனாலும் கிரிக்கெட்டில் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் ஃபீல்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட் சொல்கிற மாதிரி ஃபீல்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தினைக்கும் சொல்லும்போது எல்லா மேட்ச்லையும் கேட்ச விட்றாங்க. ஐயோ உனக்கு முக்கியமான விஷயம் மறந்து பாருங்க, ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே 14 வயசு 23 நாள் ஆன ஒரு பையன் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பாலே தூக்கி எக்ஸ்ட்ரா கவரில் 6 அடிக்கிறதுலாம் லேசுப்பட்ட காரியம் கிடையாதுங்க. வைபவ் சூர்யா, அவர் பேர் என்ன, வைபவ் சூர்யா வன்சி, வேற லெவல் பேட்டிங்குங்க. ஆக்சுவலாக ஒரு 14 வயசு பையன் எக்ஸ்ட்ரா கவரில் 6 அடிக்கிறதுலாம் லேசுப்பட்ட காரியம் கிடையாது. நான் வந்து டாப்பிக்கை குழம்ப விரும்பலை, மறுபடியும் இங்கேயே போயிடலாம். மறுபடியும் டெத்தில் போட்ட சந்தீப் சர்மா கடைசி ஓவர் 27 ரன் கொடுத்துட்டாருங்க. ஆக்சுவலாக நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பவர் பிளேயர் நல்ல ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. பட் சந்தீப் சர்மா நல்ல டெத்து ஸ்பெஷலிஸ்ட் தான், இருந்தாலும் சொதப்பிட்டாரு. அப்துல் சமத்துக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணுங்க. அவரை நீங்கள் ஏன் இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக மார்ச் 4 ரன்னுக்கு அவுட் ஆகிவர், பூரான் 11 ரன்னுக்கு அவுட் ஆகிவர். ரிஷப் பண்ட் அவர் மேலே ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட ப்ரெஷருங்க. கடந்த 7 மேட்ச்சில் ஒரு மேட்ச் கூட சொல்லிக்கிற மாதிரி விளாட்லாங்க. சிஎஸ்கேவோட விளாண்டாரு, ஆனால் அது வந்து ஒரு நல்ல நாக்கா, ரிஷப் பண்டோட நாக்கா கிடையாது. ரிஷப் பண்ட் ரொம்ப சொதப்பிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ண போறாருன்னு தெரிலங்க. மார்க்கரம் ஆனனால அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. பதோனி கை கொடுத்தாரு. அப்துல் சமத் வேற லெவலில் முடிச்சாருங்க. சந்தீப் சர்மா அந்த 27 ரன்னில் ஒரு 6 ரன்னை குறைச்சிருந்தாங்க, 21 ரன்னாக இருந்திருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆர்ச்சர் 4 ஓவர் போட்டு 32க்கு ஒரு விக்கெட்டு, தீக்ஷனா 4 ஓவர் போட்டு 32, சந்தீப் சர்மா 4 ஓவர் 55ங்க. அந்த 55ல் கடைசி ஒரு 4 ஓவர் கடைசி ஓவரில் போட்ட 27 கழிச்சிட்டிங்கன்னா என்ன உங்களுக்கே தெரியும். தேக்ஸ்பாண்டே 4 ஓவருக்கு 26க்கு 1, அஸ்ரங்கா 4 ஓவருக்கு 31க்கு 2ங்க. ஆக்சுவலாக நல்ல ஒரு சரி இன்னைக்கு ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி வேற லெவலில் ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் அந்த பையன் வைபவ் சூர்யா வம்சியும். ஒரு பவர் பிளேயில் நோ லாஸில் 61க்கு 0ங்கிற இதுலேருந்து எப்படிங்க உங்களால் ஃபினிஷிங் பண்ண முடியலங்க? ஹிட்மேயர் ஜூரல் நீங்கள் வேறு வழியே இல்லைங்க. நீங்கள் அவரை நம்பி ரிட்டர்ன் பண்ணீங்க. யாரை விட்டுட்டு, ஜோஸ் பட்லரை விட்டுட்டு, யுகேந்திர ஜெகலை விட்டுட்டு, ரவிச்சந்திரன் அஸ்வினை விட்டுட்டு, ட்ரெண்ட் போல்ட்டை விட்டுட்டு நீங்கள் 2 பேர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தீங்க. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து 2 மேட்சாக கை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மனசு கொஞ்சம் வலிக்குதுங்க. ஏன்னா ஒரு பவுலிங்கில் நல்லா ஸ்ட்ராட்டஜி பண்ணி நல்ல பேட்டிங் ஸ்டார்டிங் கொடுத்தும் உங்களால் ஃபினிஷிங் பண்ண முடியலையேங்க. ஜெய்ஸ்வால் சூப்பராக ஆடினார். ஒரு யங்ஸ்டராக
உங்களுக்கு என்னங்க கடமை, மேட்ச்சு நின்று முடிச்சு கொடுத்துட்டு போகணுங்க. ஜெய்ஸ்வால் தயவு செஞ்சு இதை நீங்கள் கற்றுக்கணுங்க. ஏன்னா ஒரு மேட்சை முடிச்சு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த நேம் கிடைக்கும், நீங்கள் ஒரு பெரிய ஆள் ஆகிறதுக்கான வழி கிடைக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. ரியான் பராக்கும் முடிச்சு கொடுத்துருங்க, ஒரு கேப்டன் இன்னிங்ஸ்னாக்கு ஆடி இருக்கணும், அங்கேயும் அவர் விட்டுட்டாரு. ஆவேஸ் கானுக்கு சல்யூட் அடிச்சே ஆகணுங்க. 4 ஓவருக்கு 37 ரன் 3 விக்கெட்டுங்க. டெத்தில் நறுக்குன்னு போட்டார். ரிஷர் பண்ட்டு ஸ்டைலிஷ் விக்கெட் கீப்பிங்கிங்க தேவையில்லைங்க. பாலை கலெக்ட் பண்ணும்போது ஸ்டெம்புக்கு பின்னாடி இருந்து வாங்கணுங்க. தாக்கூர் மிஸ்ஃபீல்டிங் பண்ணாரு தான், நான் இல்லைன்னு சொல்ல. த்ரோ விட்டாரு, அதை நீங்கள் கரெக்டாக அடிச்சிருக்கணும். அதனால மேட்ச்சு போலங்கலாம் 2வது விஷயங்க. அந்த சின்ன தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணணும். பட் டேவிட் மில்லர் கேட்ச் விட்டது தான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. பட் ஒரு வழியாக எல்எஸ் ஜெயிச்சிட்டாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஆர்ஆருக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒரு நல்ல டீமு, எனக்கு டிராவிட் ரொம்ப பிடிக்கும். அவங்கள்ட்ட ஃபினிஷிங் சரியில்லைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் எதுவும் தப்பாக விஷயம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ guys.